We would like to call the Lord, our Swamiji, on the stage. The other Swamijis, the priests who have come from overseas or in Sri Lanka, they'll come to the stage and they'll honor our Swamiji. 60வது அகவையை கொண்டாடும் ஸ்ரீமத் சந்திரசேகர சுவாமிஜி அவர்களை சமய பெரியார்கள் இப்போது கௌரவிக்க இருக்கின்றார்கள். தயவு செய்து சுவாமி அவர்களை நாம் அன்புடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம். ஜெய். அது வாத்தியார் அவர்கள் அங்கே பரிவட்டம் சுற்ற சபேச குருக்கள் அவர்கள் மாலை அணிவித்து இங்கே கௌரவிக்க இருக்கின்றார். அடுத்து இலங்கையிலே புகழ்பூத்த ஆலயங்களிலே கீர்த்திமிக்க ஆலயமாக இருக்கின்ற நவாலியூர் ஆலயத்தின் பிரதம குரு அவர்கள் இங்கே குருக்கள் ஐயா அவர்கள் ரத்ன சபாரத்னம் குருக்கள் அவர்கள் இங்கே கௌரவம் செலுத்தினார்கள். சபேச குருக்கள் அவர்கள் இப்போது பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்ற இந்த வேளையிலே ஆஞ்சநேய ஆலயத்தின் வழிபாட்டு மன்றத்தின் சார்பிலே ஆஞ்சநேய பக்தர்கள் சார்பிலே இங்கே ஒரு வாழ்த்து பாமாலையை இங்கே சுவாமி அவர்களுக்கு நாம் இங்கே வழங்க இருக்கின்றோம். சுவாமி அவர்கள் உடைய 60வது அகவை திருநாளிலே அவருக்கு வழங்குகின்ற இந்த வாழ்த்து பாவினை இங்கே வாசிக்கின்றார் விஸ்வ நாராயண குருக்கள் அவர்கள். ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ஜெயவீர பஞ்சமுக ஆஞ்சநேய துணை கொழும்பு தெஹிவளி போதிருக்காராம வீதி ஜெயவீர பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி ஆலய ஸ்தாபகர் ஹனுமத் சேவா துரந்தரர் ஸ்ரீமத் சந்திரசேகர சுவாமிஜி ஸ்ரீமதி ராஜபகதி அவர்களின் மணிவிழாவில் சந்திரசேகர சுவாமிஜியின் பக்தர்களாலும் ஆலய வழிபாட்டு மன்றத்தினாலும் வணந்து வழங்கப்பட்ட பிரார்த்தனை மலர். மாந்தர் துயர் தீர்க்க மண்ணில் அவதரித்த மாருதியே திசை அறியாமல் தவித்த எம்மவர் அனைவருக்கும் வழிகாட்டிய ஒளிவிளக்கு, பாரெல்லாம் பக்தர்களின் உள்ளக்கோவில் கொண்ட கருணை பெருநிதியே, எமக்காக உன்னை வருத்தி மன்றாடி அருள் தந்த அன்பு தெய்வமே, தங்கள் திருப்பாதங்களில் வணங்கி இறங்குகின்றோம். இன்றைய மணிவிழா நாயகியே, நீவர் இன்று போல் என்றும் மங்களமாக இணைந்து வாழ்ந்து சதாபிஷேகம் சொர்ணாபிஷேகம் என்கின்ற பெருவிழாக்கள் எங்கள் கண்களால் கண்டு மகனும் வாய்ப்பினை சிரஞ்சீவி ஆஞ்சநேயன் அருள பிரார்த்திக்கிறோம். நாமெல்லாம் வழிபட எழில்மிகு ஆலயத்தில் அருள்மிகு பஞ்சமுக ஆஞ்சநேயனை ஸ்தாபித்து வழியமைத்த பெருங்கருணை உள்ளங்கண்ட சுவாமிஜியே, தங்கள் கருணையும் ஆதியும் உலக மக்களுக்கு கிடைக்க பிரார்த்திக்கிறோம். இவ்விழாவினை நடத்த அருள் செய்த ஸ்ரீ ராமன் புகழ்பாடி பணிந்து தங்கள் திருவடிகளில் பிரார்த்தனை மலராக சமர்ப்பிக்கின்றோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் சுபமத். அந்த வாழ்த்து பாவினை ஆஞ்சநேய பக்தர்கள் சார்பிலே திரு தம்பிராஜா அவர்கள் சுவாமி அவர்களுடைய திருக்கரங்களிலே கொடுக்க இருக்கின்றார். அவரோடு திரு தனா அவர்களும் சேர்ந்து சுவாமி அவர்களுக்கு அந்த வாழ்த்து பாமாலை சமர்ப்பிக்கின்றார்கள். திரு குமார் சார் அவர்களையும் திருமதி குமார் அவர்களையும் சுவாமி அவர்களும் அவர் தம் பாரியாரும் இங்கே கௌரவிப்பதற்கு பல சிறப்புகள் இருக்கிறது. இந்தியாவிலே எண்ணில் அடங்காத கோவில்கள், எண்ணற்ற கோயில்கள், வரலாற்று கீர்த்திமிக்க பல ஆலயங்கள் இருக்கிறது. இந்த பல ஆலயங்களுக்கு, அதாவது திருப்பதி முதல் ராமேஸ்வரம் முதல் அங்கே தஞ்சை பெரிய கோயில் முதல் பல ஆலயங்களுக்கு பல தொண்டுகளை ஆற்றி வருகின்ற திரு குமார் சார் அவர்கள் இலங்கை மண்ணிலே கொழும்பு திகவலை போதிருக்காராமிய ஸ்ரீ ஜெயவீர பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் கூட ஒரு முக்கிய பக்தராகவும் சுவாமி அவர்களுடைய மூத்த மகனாக கூட இருந்து பல அரும்பெரும் தொண்டுகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். உண்மையிலே அவர் ஒரு இந்திய மண்ணிலே பிரபல தொழிலதிபராக இருந்து கடுமையான ஒரு உழைப்பாளி இருந்தாலும் கூட இந்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் அவர் வந்து பல்வேறுபட்ட தொண்டுகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே குமார் சார் அவர்களும் அவருடைய பாரியாரும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் ஆஞ்சநேய பக்தர்கள் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கின்றார்கள். ஆஞ்சநேய பக்தர்கள் சார்பிலே அவர்களுக்கு நாம் என்றும்
பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். நாட்டிய கல்லூரி சூரிய கலா ஜீவானந்தன் அவர்களுடைய மாணவிகளான கிருத்திவி சண்முகம், வினுஷா சோமசுந்தரம், தனுஷிகா குமாரசாமி, துருஷிகா ராஜாராம், சுகீர்தா ராஜேந்திரன், நாகசாயி ஜனனி பத்மநாதன், ஜெசிந்தா ஸ்ரீதரன், ரன்திகா நாகரத்னம், கவிஞ்சனா தங்கவேலு, தாருண்யா லோகநாதன் ஆகியோர் சுவாமி அவர்களுடைய திருக்கரங்களிலே இருந்து சான்றிதழ்களை பெறுகிறார்கள். The next item is going to be a CD releasing ceremony. It's a documentary, multi-language documentary that was produced by Mr. Ashok K in Sri Lanka, the person who has come to Sri Lanka from Mumbai. And on behalf of the Ministry of Tourism of Sri Lanka, the Director General, Mr. Kalachelvan. Ashok Kumar Kane is a well-known artist in Sri Lanka. Not only in Sri Lanka, he has acted so many teledramas, and he is from Punjab originally, devotee of Anjaneya. He has been to Sri Lanka. He is doing research about Ramayana and has finished half of that work and started to do this Asoka Vatika documentary film. ஆஞ்சநேயர் ஆலயமும் ஸ்ரீமத் சந்திரசேகர சுவாமிஜிகளும் என்ற குறுந்தட்டு வெளியீட்டு விழா இப்போது சுவாமி அவர்களுடைய திருக்கரங்களுக்கு ஆஞ்சநேய பக்தர்கள் சார்பிலே இங்கே கொடுக்கப்பட இருக்கிறது. ஜெய மாருதி கவசம், ஸ்ரீ ஆஞ்சநேயர் கவசம், ஸ்ரீ மாருதி கவசம், ஸ்ரீ ஆஞ்சநேயர் போற்றி, ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் போற்றி என்று இதிலே பல கவசங்களை உள்ளடக்கிய ஒரு சிடி இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சிடியினை இசை அமைத்து ஒளிப்பதிவு செய்து பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்களை கையாண்டி நவீன முறையிலே எமது கலாசாரம் பாரம்பரியங்கள் பக்தி பிசகாத வகையிலே இதற்கு இசையமைத்து தந்திருக்கின்றார் VKJ மதி அவர்களுக்கு எமது நன்றிகளை நாம் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். பாடகர்களாக S அகிலன் மற்றும் V விரோஷினி, ஆரூரன், P குமரன் இவர்கள் இங்கே பாடியிருக்கின்றார்கள். VKJ மதி அவர்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான சன்மானங்களை பணத்தை எதிர்பார்க்காமல் இந்த அரும்பெரும் சேவையை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஹட்டன் மாநகரிலே சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயத்திலிருந்து இங்கே பக்த அடியார்கள் வந்திருக்கின்றார்கள். சுவாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அறிவித்து கௌரவிப்பதற்காக. Be pleased to have on stage the Manadipati of Deviyani Amman Kovil of Katragam, Purnanandagiri Swamiji on stage, please. Sri Ramajayam, வெளில் கொஞ்சம் ஈழத்தில் நாட்டில் என்னை அவதரிக்கச் செய்து அவனியில் நானும் ஒரு சரீரியாய் வாழ சரீரம் கொடுத்த சுவாமிகளே, உங்கள் பொன்னடிகளுக்கு கண்ணீருடன் கடந்த கரம் குறிப்புக்கள். கதிரவன் குலத்தில் குடியமாவதும் மேற்கில் மறைந்து பள்ளி கொள்வதும் இயற்கையாக உள்ள போதும் இயக்க ஒருவர் தேவை அல்லவா?
ஆண்டவன் அவரை அறிந்து